படின்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் ஒரு படி இருக்குன்னு ஒரு கதை இருக்குன்னு வைங்களேன். அந்த கதைகளெல்லாம் பிற்காலத்தில் பின்னாடி போய் பார்ப்போம். இது முக்கியமான காரணம் என்னென்னு பாருங்கள். நாயன்மார்கள்லையும் பார்த்திங்கன்னா சேரமான் பெருமாள்னு ஒருத்தரை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சேர மன்னனை மட்டும் உள்ளே சேர்க்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு 2 பேருக்குமே இருந்திருக்கு. எதுக்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சேர மன்னன் உண்மையிலே அவங்க ஒரு சேர மன்னன் என்ன பண்ணிட்டான், உண்மையிலேயே அவன் இஸ்லாமியனாக மாறிவிட்டான். ஏன்னா அவங்களுக்கு அரபு நாட்டு வியாபாரிகளோட தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்ப்பா கொஞ்சம் முன்னாடிலாம் வேறு மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் எப்படி திடீர்னு மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். கேட்டோடனே இல்லைங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி சிலையெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா முகமது நபி வர்றதுக்கு முன்னாடியும் அரேபியர்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சிலை வச்சு தான் கும்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சிலையெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது உங்கள் சாமியவே எப்படி தூக்கி போட்டிங்க, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறத கேட்டு நானும் போய் பார்த்துட்டு வரேன்னா அவரும் போயிருக்கார். போயிட்டு வர வழியில் இறந்துட்டாருன்னு வச்சிங்களேன். அங்கேயே அவரை புதைச்சிட்டாங்க. அங்கே அதுக்கு உண்டான சமாதியும் இருக்குது. ஸோ இதை கேள்விப்பட்ட இந்த சைவ மதத்தை பரப்பணும்னு நினச்சவங்களும் வைணவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்தவர்களும் குறிப்பாக ஒரு சேர மன்னனை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு எங்கள்கிட்டையும் ஒரு சேர மன்னர் இருக்காருப்பா, அவரும் ஒரு நாயன்மார், எங்கள்கிட்டையும் ஒரு சேர மன்னர் இருக்காருப்பா, அவரும் ஒரு ஆழ்வார் அப்படின்னு பேரை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சு சேர்த்துருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது.